ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க. ஹைதராபாதி ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே தான் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன்லேருந்து வெளியே வர அந்த தண்ணியை வச்சு சூப்பராக பண்ண போகிறோங்க. அந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனை இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்த பின்னாடி இதில் தயிர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தயிர் இப்போ சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த பின்னாடி இதில் ஒரு பாதி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு தூளாக இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கலர் நல்லா வேணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய்ங்க, ஒரு 2 பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஹைதராபாத் டிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த காரத்துக்குள்ள பொருள்லாம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி, என்னோடய கையில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்த பின்னாடி நான் இங்கே பார்த்திங்கன்னா 2 வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் டேஸ்ட்டை கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தாங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலே இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மசாலா ப்ளஸ் இந்த மல்லித்தலையில் இருக்க அந்த சாறு அது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் நல்லா கலந்து வரணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி கலரே மாறிடும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தில் இருக்க எண்ணெய் கூட இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 1/2 ஹவருக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வெங்காயம் வறுத்து அதே கடாயில் செய்கிறனால எண்ணெய் பார்த்திங்கன்னா சைட்லலாம் இருக்குது. இப்போ நமக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடான பின்னாடி இதில் 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு பீஸ் அளவுக்கு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். 2 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. 4 துண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்ட பின்னாடி இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்ல, இந்த ஊற வச்ச சிக்கனை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. நமக்கு உப்பு செய்திருக்கனால சிக்கன்லேருந்து தண்ணியை வெளியே வரும். ஒரு வேளை அது பத்தலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வேக வச்சுட்டே இருங்க. நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம ஏற்கனவே வெங்காயம் எண்ணெயில் வறுத்தெடுத்தோம், அந்த எண்ணெயும் இருக்கும். ப்ளஸ் இதை செய்கிறதுக்காக எண்ணெயும் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த எண்ணெயே பார்த்திங்கன்னா அதில் வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும். இது தாங்க இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நம்ம எண்ணெயிலே மட்டும் செய்கிறனால. இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட சிக்கன். கடைசி இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹைதராபாதி ஸ்டைலில் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இதில் தண்ணி சேர்க்கல, மறுபடியும் நான் சொல்கிறது அதுதான், தண்ணி சேர்க்காதனால இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கிரேவி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.